Hello friends, welcome to நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணியில் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமியில் தண்ணி இவ்வளோ இருந்தும் குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு எவ்வளோ தெரியுமா? பனி கட்டி ஏன் தண்ணியில் மிதக்குதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணி எவ்வளோ கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட தண்ணியை பற்றியான சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ பூமியில் இருக்க மொத்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 97% வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான். வெறும் 3% மட்டும்தான் குடிக்கிற தண்ணி. அந்த 3% குடிக்கிற தண்ணியில் 69% வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்குது, அதாவது குளிர் பிரதேசத்தில். இப்போ லடாக், அப்புறம் அண்டார்டிகா மாதிரியான ரீஜனில். அப்புறம் 30% வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. மிச்சம் 1% தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளத்தில், ஆற்றுல இருக்குது. இது எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். அந்த 3 லிட்டர்லேயே 2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சூடு பண்ணிங்கன்னா அது 100 டிகிரி ஆனால் தான் சூடாச்சுன்னா, அதாச்சும் இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு தண்ணியை சூடு பண்ணிங்கன்னா அது வந்து 100 டிகிரி ஆகவே தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூடாயிரும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்தால் அது வந்து ஸ்லோவாக சூடாகும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக சூடாகும். ஸோ இங்கே ஒரு மேகி பண்ணுறதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆச்சுன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 நிமிஷத்தில் மேகி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்துருப்போம். ஒரு ரிவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், மீன்லாம் இருக்கும். நம்மளாம் யோசிச்சிருப்போம், என்னடா இது மேலே மட்டும் ஐஸ் கட்டியாக இருக்குது, உள்ளே இருக்க தண்ணியில் ஐஸ் கட்டி ஆகாமல் இருக்குன்னு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வை மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். அப்படி அந்த மேலே ஐஸ் கட்டி ஆகிறதால கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறையாமல் ஒரு ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆனாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்னால உயிர் வாழ முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹியூமனோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோனா அதில் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கும், செல்லில் கலந்துருக்கும், திசைகளில் கலந்துருக்கும், அப்புறம் பாடி பார்ட்ஸ்லையும் கலந்துருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியம், நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி இருக்குது. அந்த தண்ணினால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகுது, அந்த உணவுலேருந்து ஊட்டச்சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல உருவாகிற கழிவு பொருட்களை வெளியேற்றவும் இதான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி எவ்வளோ பழமையானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 440 கோடி ஆண்டுகள் பழமையானது. தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சுழற்சியாக தான் இயங்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கடல்லேருந்து ஆவியாகி அந்த ஆவியானது வந்து பார்த்திங்கன்னா மேகத்துக்கு போய் மேகத்திலேருந்து மழையாக வருது, திரும்பி அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போயிடுது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு குடிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ஆண்டுகள் பழமையானது. உங்களுக்கு எது இது புதுசாக இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.